ஏ என்பவர் பி இன் சகோதரர், பி என்பவர் சி இன் மகள், டி என்பவர் ஏ இன் தந்தை எனில் சி என்பவர் டிக்கு என்ன முறையாவர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ என்பவர் பி இன் சகோதரர், பி உடைய சகோதரர் ஏ. ஸோ நம்ம சகோதரர்னா ஜென்ஸ், அதனால இந்த பாக்ஸ் போட்டுக்கலாம். ஒரு உமன்ஸ் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கலாம். அடுத்தது பி என்பவர் சி இன் மகள். ஸோ பி வந்து ஒரு கேர்ள்ஸ், அதனால இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கலாம். யாருடைய மகள்? சி உடைய மகள். நெக்ஸ்ட் டி என்பவர் ஏ இன் தந்தை. ஸோ ஏ உடைய தந்தை யாருன்னா டி அப்படிங்கிறாங்க. தந்தைனா ஜென்ஸ், அதனால இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, சி என்பவர் டிக்கு என்ன முறையாவன்னு கேட்குறாங்க. ஸோ இவர் தந்தைனா இவங்க அம்மாவாக தான் இருப்பாங்க, அப்போ இவங்க ஒய்ஃப் தான். சி யாருன்னா டி உடைய மனைவி, அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ என்பவர் பி இன் தந்தை, பி என்பவர் சி இன் சகோதரி, சி என்பவர் டி இன் தாய். அப்படியானால் ஏ என்பவர் டிக்கு எவ்வாறு தொடர்புடையன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.